ஹலோ நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா புது பல்சர் 220F 2024 எடிஷன் வந்து நம்ம கையில் வந்து இருக்குங்க. ஆக்சுவலாக இந்த வண்டியை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒன் ஆஃப் த லெஜெண்டரியில் ஒரு பைக்கு தான் இது. கரிஷ்மாவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு காம்படேட்டராக வந்த வண்டி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பஜாஜால் டிஸ்கண்டினியூவே பண்ண முடியாத ஒரு இடத்துல வந்து இருக்குது. ஸோ இதுதான் உண்மை. ஏன்னா இந்த பைக் ஒரு 1 இயருக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் டிஸ்கண்டினியூவே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அதே பைக்கை அதே எந்த ஒரு ஸ்பெக்குமே சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே அந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணாங்க. அப்பயுமே நிறைய பேர் இதை வந்து விருப்பப்பட்டு வாங்கினாங்க. பட் இப்போ 2024 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதோடைய கன்சோல்ஸை வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணி அந்த ஸ்டிக்கரிங் சேஞ்சஸ் நீங்கள் பார்க்குற அந்த 220 அப்படிங்கிற மாடுலேஷன்ஸில் ஒரு பக்காவான ஒரு பீஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. பட் ரிமைன்ஸ் இட் பைக் அண்ட் சேஞ்சுடுங்க. ஸோ சுத்தமாக இந்த வண்டியில் எதுவுமே மாற்றலை. இன்னமும் நீங்கள் அந்த பழைய 220 ஒரு 2008 மாடலோ இல்லை 2010 மாடல் ஒரு 220 எடுத்து நீங்கள் ஓட்டி பார்க்குறீங்க, இல்லைனா பழைய பல்சர் எடுத்து ஓட்டி பார்க்குறீங்கன்னா அந்த ஒரு ஃபீல், அந்த ஒரு என்ஜினில் அந்த ஒரு வைப்ரேஷனோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபீல் இன்னும் இந்த வண்டியில் அப்படியே இருக்குது. சுத்தமாக மாறல. எந்த ஒரு ரிஃபைன்மெண்ட்டுமே அவங்க புதுசாக பண்ணலை. அதுதான் இப்போ சொல்லப்போனால் நிறைய பேர், அதாவது ஒரு ஆடியன்ஸ், நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொல்லிடுறேன், எனக்கு பைக்கில் அப்டேட்ஸ் வேணும் ப்ரோ, என்ஜின் நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும், அப்படியே வண்டி ஓட்டினா வலிக்கின்னு போகிற மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி யாராவது தாட் பண்ணிவிட்டு 220F கிட்ட வராதிங்க. இவர் வந்து எப்படின்னா இவர் கொஞ்சம் ரகுடு. என்ஜினுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓட்டுறதுக்கு ரகுடாக தான் இருக்கும். பட் ஒன்ஸ் நீங்கள் ஓட்டி இந்த வண்டியை வந்து பார்த்திங்கன்னா என்ஜினை ஓரளவுக்கு செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் லாங் ட்ரிப்ஸுக்கெலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பைக். பெருசாக இந்த வண்டியில் எந்த ஒரு பெரிய விஷயங்களும் கிடையாது. இன்றைக்கி இருக்க லோக்கல் மெக்கானிக் இந்த வண்டியை ஈஸியாக பிரித்து அசம்பிள் பண்ணுவார். ஒரே ஒரு விஷயம், இந்த வண்டியில் வந்து முன்னாடி கார்பரேட்டர் இருந்தது, இப்போ ஃபியூல் இன்ஜெக்ஷன் வந்துட்டுருக்கு. ஃபியூல் இன்ஜெக்ஷன் 3-4 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. பட் இருந்தாலும் நிறைய ஆடியன்ஸ் இந்த ஒரு பைக்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு நான் அது சொல்கிறேன். 220 ஃபஸ்ட்டு கார்பரேட்டராக இருந்ததை இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூல் இன்ஜெக்ஷன் டைப்பாக மாற்றிருக்காங்க. ஆனால் இன்னமும் இந்த வண்டியில் பெருசாக எந்த வித்தியாசங்களும் இல்லை, எந்த ஒரு பெரிய சேஞ்சஸுமே இந்த வண்டியில் பண்ணலைங்கிறது தான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை ஒரு ப்ளஸ் பாயிண்டில் தான் சேர்த்துவேன். நான் ஏதாவது பண்ணுறேன்னு போய் அந்த வண்டியில் நான் ஏதாவது ஒன்று மாற்றி அது ஒரு விதமாக வரத்துக்கு பதிலாக என்கிட்ட என்ன நல்லா இருக்கோ நான் அதையே பெஸ்ட்டாக வச்சுக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இது வாழ்க்கைக்கும் செட் ஆகும், நீங்கள் வாகனங்களுக்கும் செட் ஆகும். அப்படி ஒரு வண்டி தான் வந்து பார்த்திங்கன்னா இது 220 220 சிசி, ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 219 சிசி என்ஜினு. பவர் அண்ட் டார்க்ஸ் நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஓகே பவர் அண்ட் டார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 BHP அண்ட் 20 Nm கிட்டத்தட்ட ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த ஒரே லெவலில் வந்து இருக்கும். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இது ஒரு டார்க்கியான ஒரு இன்ஜினுங்க. ஸோ டார்க்கி அப்படிங்கிறப்போ உங்களுக்கு பவரும் டார்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலி ஸ்ப்ரெட்டடாக இருக்கும். நல்லாயிருக்கும் ஓட்டும்போது. ஒவ்வொரு கியர்ஸ்லையுமே நீங்கள் அந்த பிக்கப்பையும் நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. அட் த சேம் டைம் இந்த வண்டியோட பவருமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஓட்டுறப்போ. அதுதான் இந்த வண்டியோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அண்டு இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு வைப் இருக்கும் நீங்கள் ஓட்டுறப்போ. லுக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அதில் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஒரு காலத்தில் ஒரு ஸ்போர்ட் பைக் அப்படின்னு பார்த்திங்கன்னா 220 தான். அது ஏன்னா ஒரு காலம்னு சொல்கிறேன்னா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி, ஏன்னா இப்போ 24 உங்களுக்கு கிட்டத்தட்ட 10-15 ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியர் பைக் அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த வண்டி தான் வந்து பார்த்திங்கன்னா க்ரஷ்ஷாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கார் கரிஷ்மா, அவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த பைக்கும் இதுவும் ஒரே ஒரு செக்மெண்ட்டில் அந்த போட்டியாக கொண்டு வந்தது தான். கரிஷ்மாவோட நிறைய விதத்தில் இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா பெட்டராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதோடைய கார்பரேட்டர் சிஸ்டம் அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு அந்த டைமில். அண்ட் மைலேஜ் ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்தது 220 பொறுத்த வரைக்கும். கரிஷ்மா உங்களுக்கு கொஞ்சம் அது ஒரு 220 சிசி, அது ஒரு கிட்டத்தட்ட அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்முங்க. கரிஷ்மாவை நம்ம தொட வேணாம். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 220 சிசியாக போட்டியாக ஒரு ஆயில் கூலிங் ரேடியேட்டரோடு கொண்டு வந்தாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு வண்டி தாங்க. ஸோ எந்த விதத்துலையும் ஒரு பெரிய நிறையா ஃபியூச்சரிஸ்டிக்னு எதுவுமே கிடையாது. சேம் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் வருது. ஆயில் கூலிங் ரேடியேட்டரோட வரக்கூடிய ஒரு இன்ஜின். உங்களுக்கு அந்த கேஸ்லேருந்து பைப் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அந்த டிசைன்ஸ்லாம் நீங்கள் பழைய பல்சரில் கொண்டு போனீங்கன்னா அப்படியே பார்க்கலாம். ஆயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் பம்பிங் யூனிட் பக்காவாக இருக்கும். மற்ற வண்டியில் கொஞ்சம் அப்படியே மூடி மறைச்சி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த வண்டியில் அப்படி கிடையாது. நீங்கள் அந்த உள்ள என்ஜின் இருக்க ஆயில் சர்க்குலேட் வந்து நேராக இந்த ஃபின்ஸுக்கு வந்து ஃபின்ஸிலேருந்து இன்னொரு சர்க்குலேஷன் போய் உள்ளாரே வந்துடும். சிம்பிளான டெக்னாலஜி. பட் அந்த டைமில் அது ஒரு பெரிய டெக்னாலஜியாக இருந்தது. இன்னுமே அதே டெக்னாலஜி இந்த வண்டியில் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஸ்டில் இட்ஸ் ஒர்க்கிங் வெரி குட். நல்லாவே ஒர்க் ஆகுது, சூப்பராக இருக்குது.
அந்த விதத்தில் பார்க்கும்போது எனக்கு 220 மேலே ஒரு தனிப்பட்ட ஒரு ஆசை அண்டு க்ரஷ் வந்து இருக்குங்க. வண்டி சூப்பரான ஒரு பைக்கு. என்ஜின்ஸ் வைஸ் பெரிய ஒரு வித்தியாசங்கள்லாம் இல்லை, சேம் அதே 220cc அப்படியே இருக்க இன்ஜின் தான். டிடிஎஸ்ஐயில் ட்வின் ஸ்பார்க் இக்னிஷன் ஆர் டூயல் ஸ்பார்க் இக்னிஷன் சொல்லுவாங்க அந்த டைப்பில். பட் இப்போ ஸ்பார்க்கிங் மட்டும் பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இன்னமும் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த டிடிஎஸ்ஐ அந்த டெக்னாலஜியில் வரக்கூடிய ஓல்டு ஜென் பல்சரை தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது அப்படியே ரெப்ளிகேட் பண்ணுது. இன்றைக்கெலாம் நீங்கள் இந்த வர N160 ஆர் NS200 அந்த வண்டியிலலாம் இந்த டைப் ஆஃப் ஒரு பவர்டு சிஸ்டத்தை நீங்கள் மேக்ஸிமம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பட் இன்னமும் ஸ்டில் அப்படியே வந்துட்டுருக்கு. பட் அதுலேயும் டிடிஎஸ்ஐயில் வருது, அது கொஞ்சம் வித்தியாசமான டெக்னாலஜி. இது வந்து அந்த ஓல்டு ஸ்கூல் டெக்னாலஜி அப்படியே பக்காவாக கொடுத்துருக்காங்க. மற்றபடி வண்டியோட லுக்ஸ் அண்ட் பாடி பேனல்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஐகானிக் ஃபேஸ் டிசைன், இந்த வண்டியை டிசைன் பண்ணவர் கூட இந்த வண்டி இவ்வளோ அழகாக வருமாங்கிறது தெரியாமல் எப்படி டிசைன் பண்ணாங்கன்னு தெரில. ஸ்டில் இட்ஸ் லுக்ஸ் ஃப்ரெஷ். அதாவது ஒரு இப்போ நீங்கள் நிறைய வண்டிகள் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இருக்க கரிஷ்மாவே நீங்கள் எடுத்துக்கலாமே, அதோட ஃபேஸ் செட்டப் இன்னமும் எனக்கு ஒரு வைப்ரண்ட்டாக வரல. லுக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவுடேட்டடாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த வண்டியை ஒரு 11-12 வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் டிசைன் பண்ணியிருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த டிசைன் ஓல்டு ஆகாது, சலிக்காத ஒரு டிசைனுங்க. இந்த ஃப்ரண்ட் எண்டு இன்னமும் ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு டிசைன். அண்ட் அந்த 2 ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸு, ஒரு மெயின் லேம்னு டூயல் லேம்னு சொல்லிட்டு அந்த வித்தியாசங்களை அவங்க காமிச்சிருப்பாங்க. அது ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த சைடில் இந்த வர சின்ன இதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக ரசிச்சிருக்கேன் வண்டியை பார்த்து. அந்த இதெல்லாம் இப்போவும் அப்படியே எந்த ஒரு சேஞ்சுமே இல்லாமல் கொண்டு வந்துட்டுருக்காங்க. சூப்பராக இருக்குது. அண்ட் லைட் செட்டப் பொறுத்த வரைக்கும் பெருசாக சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை, அதே பழைய செட்டப் தான். நமக்கு வந்து லைட்ஸ் இண்டிகேட்டர்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய செட்டப்பில் இருக்கக்கூடிய அதே பல்ப் டைப் ஒரு இண்டிகேட்டர் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சேஞ்ச் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே 220 அப்படிங்கிறத ஸ்டிக்கரிங்கில் ஒரு மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது நல்லா இருக்குது. நிறைய பேருக்கு என்னடா பென்சிலில் கிறுக்கி வச்ச மாதிரி இருக்குன்னு நினைப்பீங்க. பட் அது வந்து இதோடைய அந்த நியூ டெக் அந்த ஒரு டிசைன் வந்து பார்த்திங்கன்னா அது காட்டுது, நல்லாயிருக்கு. ரியரில் 220F. அண்ட் ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் டயர்ஸ் நான் சொல்ல மறந்துட்டேன். இது 90/90 செக்ஷன் டயர், 18 இன்ச்சஸ் வீல் சைஸ், 17 இன்ச்சஸ் வீல் சைஸ். அந்த பழைய டயர் சைஸ் அப்படியே வருது. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான், டூயல் சேனல் வந்து கிடையாது. இது நார்மலாக அந்த பழைய அதே செட்டப் தான் வருது. டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் தான் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம ரியரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 120 செக்ஷன் டயர் வந்து கொடுத்துருக்காங்க. இது பெரிய டயர்லாம் வந்து கிடையாது. யூஸ்வலாக இந்த வண்டிக்கு இந்த டயரோட நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் பல்ஜராக இருக்கும். ஏன்னா ஒல்லியான பாடி டிசைன், ஸ்லீக்கான ஒரு டிசைன், நல்ல லென்த்தியான ஒரு வண்டி. பட் டயர்ஸ் ஓரளவுக்கு பெட்டர் தான். இது பழைய அந்த டைப் அதே 120 செக்ஷன் டயர் தான் கொடுத்துருக்காங்க. ரியர்லையுமே டிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் டிஸ்க் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சென்சார் ரிங் கொடுத்துருப்பாங்க, பட் இது டூயல் சேனல் ஏபிஎஸ் கிடையாது. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த எண்டூரன்ஸ் சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. டபுள் சைடு வரக்கூடிய சஸ்பென்ஷன். இன்னுமா ப்ரோ டபுள் சைடுன்னு கொடுத்தாங்கன்னா இந்த வண்டிக்கு அழகே இந்த டபுள் சைடு நைட்ரோக்ஸ் தான். சூப்பராக இருக்கும். அண்டு ஐகானிக்கான டிசைன். இது வந்து அந்த ஸ்டெப் எல்இடின்னு சொல்லுவாங்க. அப்படியே சைட்லேருந்து பார்க்குறதுக்கு ஸ்டெப்ஸ் மாதிரியே இருக்கும். படிக்கட்டு அப்படியே இறங்கி வர படிக்கட்டு மாதிரியே இருக்கும். நீங்கள் இதை க்ளோஸராக பார்க்குறீங்க, இருங்க நான் ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு தெரியுதா? ஒரு மாதிரி அப்படியே படிக்கட்டு டிசைன் வரும். இது நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு 2 கோடு டிசைன் மாதிரி இருந்தது. பட் இது ஒரு படிக்கட்டு டிசைன் தான். அது நல்லாயிருக்கும், பார்க்குறப்ப சூப்பராக இருக்கும். அப்படியே நம்ம சீட்ஸுக்கு வந்தோம்னா சீட்ஸ் ஆக்ஸ் யூஷுவலான அதே சீட்ஸு. நமக்கு ஸ்ப்ளிட்டட் சீட்டு 150 இப்போ இருக்க ட்வின் டிஸ்க்கும் இதுக்கும் கிட்டத்தட்ட இந்த பேக் பார்ட் எல்லாமே சேமுங்க. இந்த பின்னாடி வரக்கூடிய அத்தனையுமே 2 வண்டிக்கும் அப்படியே பொருந்தும். இதுக்கு ஸ்பேர் காஸ்ட்டும் ரொம்ப கம்மி தான். ஏன்னா இது ரொம்ப வருஷமாக மார்க்கெட்டில் இருக்குது. ரெண்டாவது 150 பல்சரில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் அந்த பேக் பார்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன். இந்த டேங்க்குக்கு பின்னாடி இருக்க எல்லா பார்ட்டுமே இந்த வண்டிக்கு வந்து ஃபிட் ஆகும். ஸோ ஸ்டெப் அப் சீட் தான். சீட்டோட பஞ்சு எல்லாமே ஓரளவுக்கு டீசெண்டாக கொடுத்துருப்பாங்க. லாங் ட்ரிப் சீட் இது. ஆக்சுவலாக இந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிப் ஆகாது. உங்களுக்கு பட்டக்ஸ் நீங்கள் வச்சிங்கன்னா ஸ்லிப் ஆகாத மாதிரி டிசைன் கொடுத்துருப்பாங்க. டேங்க் பேட் வந்து கம்பெனிலே வந்துடுது. பல்சர் அப்படிங்கிற மோனோகிராம் கொடுத்துருக்காங்க. E20க்கான அந்த அப்டேஷன் ஃபியூல் வந்து அந்த ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருக்காங்க. அப்படியே நம்ம கன்சோல் வந்து பார்த்துருவோம். இதுதான் இந்த வண்டியில் இப்போ புது மேட்ரு, கன்சோல். கன்சோலை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏறி உட்காந்து காட்டுறாங்க, ஃபோக்கஸ்ட் கரெக்டாக இல்லை. கன்சோல் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படின்னா உங்களுக்கு அந்த பேசிக்கான அந்த கன்சோல் டைப் தாங்க. இதில் வந்து பெருசாக எந்த வித்தியாசங்களும் கிடையாது. உங்களுக்கு நார்மலாக அதே மாதிரி எப்படி இருந்துச்சோ நமக்கு நார்மல் கன்சோல் தான் வந்து கொடுத்துருக்காங்க.
அண்ட் தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் டு எம்டி ஆப்ஷன் வந்து இருக்குது. உங்களுக்கு ப்ளூடூத்தோட பேரிங் சிஸ்டம் இருக்குது. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூடூத் ஆன் ஆஃப் அந்த ஒரு சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸ் எல்லாமே நார்மல் தாங்க. ட்ரிப் ஏ ட்ரிப் பி அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஒரு முள் போகிற டிசைன் நிறைய பேருக்கு அது ரொம்ப பிடிக்கும். பட் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதோட அந்த ஹேண்ட் கிரிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா NS 200 அந்த இதோட வந்து பார்த்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து நார்மல் 150 தான் இருந்துச்சு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரிப்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பைக் வந்து ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி சுவிட்சஸோட குவாலிட்டிஸ் எல்லாமே லைட்டாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இந்த கன்சோல் வரதுனாலேயே உங்களுக்கு எப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு அந்த சுவிட்சஸோட டிசைன்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும். மோட் பட்டன் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஆட் ஆகும். ஸோ ஆன் பண்ணி காட்டுறேன். எக்ஸாஸ்ட் அதே பழைய எக்ஸாஸ்ட் தாங்க. ஸோ டேங்க்கோட கெப்பாசிட்டின்னு பார்க்குறப்ப 15 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி. உங்களுக்கு அந்த சேம் பழைய எப்படி இருந்துச்சோ அதே டேங்க் தான். ஸோ இந்த வண்டியோட மைலேஜ் அண்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்குறப்போ இன்றைக்கி ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.25 லட்சம் அந்த செக்மெண்ட்டில் வந்து வருது. அந்த 1,80,000. ஸோ அந்த ரேஞ்சஸில் தான் இந்த வண்டியும் சரி, N250 அண்ட் NS 200, ஸோ NS 160 இந்த பைக்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட இந்த ஒரு 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்ச ரூபாக்குள்ளார அந்த செக்மெண்ட்டில் வந்து போட்டி போடுற பைக்ஸு. அதில் நீங்கள் உங்களோட விருப்பம். ஸோ நீங்கள் ஓல்டு ஸ்கூல் டைப் வரணுன்னா நீங்கள் இந்த F220F வந்து சூஸ் பண்ணலாம். பட் இதில் நீங்கள் எனக்கு கொஞ்சம் ஸ்மூத்தரான என்ஜின் வேணும் ப்ரோ, எனக்கு அப்டேட் ரொம்ப முக்கியம், என்ஜினோட குவாலிட்டி அண்ட் பெட்டரான ரிஃபைன்மெண்ட்டு எனக்கு ஓட்டுறதுக்கு அவ்வளோ ஸ்மூத்தராக இருக்கும், ப்ளஸ் ஸ்லிப்பர் கிளச் நிறையா ஃபியூச்சர்ஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக N250 அண்ட் F250 வந்து சூஸ் பண்ணலாம். ஏன்னா அது ரெண்டுமே ஃபியூச்சரிஸ்டிக் பைக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்டரான ஆப்ஷன். பட் ஸ்டில் 220F வந்து பார்த்திங்கன்னா எந்த பைக்கும் பீட் பண்ணலை. ஏன்னா அந்த அளவுக்கான ரொம்ப ஒரு பெட்டரான ஒரு பைக் அப்படின்னு இந்த வண்டி நான் வந்து சொல்லுவேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து நம்ம ஸ்பெஷலாக இந்த பைக்குக்காக மேக் பண்ணது. இதில் வேறு என்னென்ன ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா சிம்பிளாக 2024 இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ப்ளூடூத் ஆப்ஷன்ஸ் வந்து வருது. கலரில் இந்த கிராஃபிக்ஸில் லைட்டாக சேஞ்சஸ் வருது. இவ்வளோ தான். மற்றபடி பெருசாக எந்த ஒரு என்ஜினோட செட்டப் சேஞ்சஸுமே கிடையாது. நமக்கு யூஸ்வலாக நீங்கள் அந்த பழைய 220F என்ன மாதிரி ஒரு வைப்ரண்ட் அந்த ஃபீல் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணிங்களோ அதே தான். ஸ்டில் இந்த வண்டியில் ஒரு கியர் இண்டிகேஷன்ஸ் கூட கிடையாது. ஸோ இட்ஸ் வெரி பேசிக். பட் அந்த கன்சோல் மட்டும் கொஞ்சம் புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. சுவிட்சஸ் எல்லாம் லைட்டாக அதுக்கேற்ற மாதிரி மாற்றிருக்காங்க. இதுதான் இந்த வண்டியில் சேஞ்சஸ் அப்படின்ட்டு. ஸோ ப்ரைஸ் ஓகே. மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 35 அப்படிங்கிறது எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜ் மைலேஜாக இருக்கும். 220cc 35 மைலேஜ் அப்படின்னா, ஏன்னா இந்த வண்டி ஒரு 20 bhp இருக்கக்கூடிய ஒரு பைக் தாங்க. ஸோ 20 bhpங்கிறப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் பவர் கம்மி தான். இந்த வண்டி எதோ காம்படேட் பண்ணலாம் அப்படின்னா Apache 200 காம்படேட் ஆகும். பட் ஃபியூச்சர்ஸ் வைஸ் Apache 200 எவ்வளோ பெட்டராக இருக்கும். பட் இது என்ஜின் வைஸ் அந்த பவர் வைஸ் நான் வந்து இதை வந்து Apacheயோடு நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சிமிலர் என்ஜின். பட் டெக் வைஸ் பார்த்தீங்கன்னா Apache இதோட இன்னும் பெட்டராக இருக்கும். ஓல்டு வைஸ் எனக்கு அந்த டெக்கெலாம் வேணாம் ப்ரோ, எனக்கு அந்த பழைய என்ஜின் டைப் இருந்தால் போதும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் நம்ம இந்த வீடியோ அண்ட் இதோட டெஸ்ட் ரிவ்யூ தொடர்ந்து வரும். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இந்த 220F டெஸ்ட் ரிவ்யூவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.